வரலட்சுமி விரதம் நம்ம வீட்டில் எப்போதுமே எனக்கு 3 நாள் பண்ணுறது வழக்கம். முதல் நாள் வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 6 மணி போல் விளக்கு வச்சு அம்மனை அழைச்சிருவேன். ஸோ ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே நான் முந்தின நாளே வியாழக்கிழமையே முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து கலசம் வச்சு அம்மனை அழைச்சிட்டு வியாழக்கிழமையே வந்து பூஜை ஆரம்பிச்சிடுவேன். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் 3 வேளை நைவேத்தியம் வச்சு கும்பிடுவேன். சாயந்தரம் 6 மணி போல் சுமங்கலி எல்லாரையும் அழைச்சிட்டு தாம்பூலம் கொடுத்து நானும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். கலசத்தில் என்னென்ன பொருள் எல்லாம் போடணும், எப்படி வந்து கலசம் தயார் பண்ணேன், அம்மனுக்கு எப்படி வந்து அழகா புடவை எல்லாம் கட்டினேன் அப்படிங்கறத லாங் வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஷேர் பண்ணுவேன். அம்மனுக்கு பாசிப்பருப்புல நைவேத்தியம் வைக்கிறது ரொம்பவே உகந்தது. நான் எப்பவுமே முதல் நாள் அம்மன் அழைக்கிறப்ப வெண்பொங்கல் செஞ்சு வைப்பேன். அதே போல வாசல்ல வச்சு அம்மனுக்கு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி அம்மா வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து உட்கார வச்சாச்சு. நீங்க எத்தனை நாள் பூஜை பண்ணுவீங்க, அம்மனை அழைச்சிட்டீங்களா இல்ல நாளைக்கு அழைக்க போறீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் இனிய வரலட்சுமி விரத நல்வாழ்த்துக்கள். பாய்.